ஃபர்ஸ்ட் வந்து 1995 தான் மஹேந்திராவோட ஜேர்னி ஆரம்பிச்சது. அப்போலேருந்து ஒரு குழந்தை மாதிரி தான் எங்கள் குடும்பத்தில் வந்து இதுவும் ஒரு குழந்தை மாதிரி தான். ஸோ இது ஒரு பக்கம் லாபகரம், எங்களுக்கு நிறைய சம்பாரிச்சு கொடுத்தது. எங்களுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு காரணமே வந்து டிராக்டர் தான். அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு எங்களுடைய பேஸே ஸ்டார்ட் பண்ணோம். பேர் குமரேசன், சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுக் பக்கத்தில் ஒரு சின்ன வில்லேஜ் குளத்தூர்னு சொல்லிட்டு அங்கே தான் எங்கள் ஊர் பூர்வீகம் எல்லாமே. என் டிராக்டர் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா மஹேந்திரா ஓஜா 3140 ஐ சீரீஸ். இதை வந்து மேனுவலாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் போய்க்கலாம். ஆட்டோமேட்டிக் அப்படின்னா சென்சார் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, மேனுவலாக போகிறதுக்கு தனியாக லிவர் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஓஜாவில் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன். ஃபர்ஸ்டெல்லாம் லிவர் தூக்குனா தான் வந்து கலப்பை வந்து மேலே வரும். இப்போ வந்து ஒரு பட்டன் அழுத்தினா போதும், ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் ஆகி மேலே வந்துடும். இப்போ எங்களுக்கு வந்து 20 ஏக்கரை தோட்டம் இருக்குங்க. மஞ்சள், வாழை, கரும்பு இப்படி மாற்றி பண்ணும்போது ஓஜா வந்து ஹெச்பியும் ஜாஸ்தி, அதே மாதிரி அதோடைய அகலமும் சின்னது. ஆக்சுவலாக வந்து கல்டிவேட்டர் தான் ஃபர்ஸ்ட். ஏர் ஓட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து எந்த பயிரிடல் பண்ணாலும். இப்போ வந்து டிராக்டர் ஏரில் வந்து ஒரு கொழுவு இருக்கும், இதில் வந்து அஞ்சு கொழுவு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். கரும்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் இருந்தே கால் ஓட்டுறது, மண் வெட்டி கட்டுறது, சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண் வெட்டி விடுறது, களை எடுக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து மினி டிராக்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு கார் வந்து நீங்கள் 8 லட்ச ரூபா போட்டு வாங்குறீங்க, எங்ககிட்டயும் ஒரு டிராக்டர் 10 லட்ச ரூபா மதிப்பில் இருக்குது. எல்லாருக்குமே கார் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும். இப்போ எங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிராக்டர் வாங்குறது பெரிய விஷயம். மஹேந்திரா டிராக்டர்ஸ் டஃப் எப்போவுமே.